அதிமுகவின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார் எடப்பாடி. மகிழ்ச்சியில் தமிழக மக்கள், அதிர்ச்சியில் கதரும் திமுக தலைவர் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை நமது அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோருக்கான மாத ஓய்வூதியம் 2000 உயர்த்தி தரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளிவர இருக்கும் நிலையிலே அதிமுகவின் இரண்டாம் கட்ட வாக்குறுதிகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாவது: அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதிய தொகை 2000 உயர்த்தி தரப்படும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கு மாத உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி தரப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். அந்த தொகையை அரசே ஏற்கும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் சின்றுகள் இலவசமாக வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். அரசாணை வெளியிட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு சார்பிலே 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மையின பெண்கள் சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அன்று முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதி அறிவித்திருந்தார் எடப்பாடி அவர்கள். அவை மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும். ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லை. அதேபோல கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் என்ற சார்பிலே வீடு வழங்கப்படும். நகர்ப்புறங்களில் வசிக்கும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலை 150 நாட்களாக மாற்றி தரப்படும். 5 லட்சம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும். அதேபோல அம்மா இருசக்கர வாகனங்கள் மானிய விலையிலே அனைவருக்கும் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சில இரண்டாம் கட்ட அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு பெறக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது. ஓய்வூதியம் என்பது 2000 ரூபாய் உயர்த்தி தர இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு 3 இலவச சிலிண்டர்கள், ஒரு குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார் என்றால் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருடத்திற்கு 3 இலவச சிலிண்டர்கள் என்பது அதிமுக வெற்றி பெற்ற பின்பு கண்டிப்பாக இலவச சிலிண்டர் என்பது கொடுக்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டில் காயமடைந்தவருக்கு 2 லட்சம் ரூபாயும், ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாயும் கொடுக்கும். சரி, ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி அறிவிப்புகளை கொடுக்கிறாரே, அவரால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். ஏனென்றால் மத்திய அரசு துணை இருக்கிறது அதிமுகவிற்கு. இப்ப சமீபத்தில் கூட ஸ்டாலின் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். நாங்கள் காங்கிரஸ் கட்சி மேலிடத்திலே ஆட்சி அமைக்கும் என்று நினைத்தோம், அது ஆட்சி அமைக்கவில்லை. அதனால் 100 நாள் வேலை 150 மாற்ற முடியவில்லை, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை என நமது ஸ்டாலின் சட்டமன்றத்திலே பேசியிருந்தார். ஆனால் இங்கே மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கொடுத்த இரண்டாம் கட்ட தேர்தல் அறிவிப்பு என்பது தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறக்கூடிய அறிவிப்புகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.